வீடியோல Figma-வை யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் ஈஸியா ராப் பண்றது நம்ம BTree UI வெப்சைட்டை டீச் பண்ண போறாங்க. So let's get into the video. Hi guys, so இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ராப் பண்றது Figma-ல அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ லெட்ஸ் டேக் ஒரு சரி ஓகே. இப்போ ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதோட வித் வந்து ஆப்வியஸாக 1440 இருக்கும். ஹைட் வந்து ஒரு 900 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் ஒரு வெப்சைட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெப்சைட் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்டர் இருக்குன்ற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதோட கலர் வந்து நான் ஸ்லைட்டாக மாற்றுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து நான் வைக்கணும். வெல்கம் டு BTree சிஸ்டம்ஸ். இப்போ நான் டைப் பண்ண எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா எனக்கு போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த சைஸில் பண்ண மாட்டோம் இங்கே. ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே டைப் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து போயிட்டே இருக்குது. இப்போ சப்போஸ் நான் இப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்படி கீழே வருது. இப்போ நம்ம லைன் ஹைட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னே வச்சுப்போம். ஓகே. இப்போ ஸ்டில் நான் இப்போ டைப் பண்ணுறேன். வெல்கம் டு BTree சிஸ்டம்ஸ், we love onboard you. இந்த மாதிரி நான் கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு இது வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? ஏன்னா இப்போ நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்ல, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வித் வந்து ஆட்டோ ஹைட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் அதை ஃபிக்ஸ்டு சைஸில் கொடுத்துட்டு, அதாவது இது இந்த மாதிரி நம்ம சுருக்க கீழே போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி கொடுக்குறோம். ஓகேவா? இதில் இப்போ வந்து ஆட்டோ ஹைட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹைட் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆக்சுவல் இது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த wrap பண்ணுற ஆப்ஷன். நம்ம ஜஸ்ட்டு நம்ம டைப் பண்ணும் போது இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாவே நம்ம அதுக்கப்புறம் டைப் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம டைப் பண்ணும் போதே இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு நான் ஒரு பாக்ஸ் போடுறேன்னாவே இந்த இடத்துல ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் தட் நான் எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்து நான் வைக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ நான் இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நான் இப்படி ஒரு 600 பிக்சல்ஸ் நான் இதோட வித்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது 600ல் தான் இருக்கும் அன்டில் நான் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். இப்போ வெல்கம் டு BTree சிஸ்டம்ஸ், we love to onboard you அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இப்போ நான் டைப் பண்ண இந்த வித்து வந்து இந்த வித்தும் சரி இந்த ஹைட்டும் சரி வித்து ஃபிக்ஸ்டாக அதே இடத்துல இருக்கும். ஹைட்டு மட்டும் நான் டைப் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹைட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, இந்த டெக்ஸ்ட் சைஸ் இதே இதில் இருக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஹைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் டைப் பண்ண வித்தும் உங்களுக்கு வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட் wrapping. ஓகேவா? இப்போ நம்ம ஆட்டோ லேஅவுட் வைக்கும் போது டெக்ஸ்ட் எப்படி wrap பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை என்ன wrap பண்ணாலும் எனக்கு இது வந்து wrap ஆகாது. ஈவன் தோ இங்கே wrapன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்தாலுமே எனக்கு wrap ஆகாது. ஏன்னா இந்த wrapக்கான மீனிங் வந்து வேறு. நான் அதை உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், wrap கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 2 ரெக்டாங்கிளோட வித்து எப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் இது என்ன ஆகும்னா எதுவுமே ஆகாது. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஒன்ஸ் இந்த வித்து இருக்குல்ல, இது இந்த எலமெண்ட்டை டச் ஆகிடுச்சுன்னா இது வந்து கீழே வந்துடும். தெரியுதா? இதுதான் இங்கே இருக்கிற wrap. நீங்கள் அதை எத்தனை எலமெண்ட் வச்சாலும் சரி, நான் எங்கே வச்சு அதை wrap பண்ணுறனோ எனக்கு அது கிட்ட வர 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 அது அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கிற wrapping. அப்போ ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கிறப்போ டெக்ஸ்ட்டை எப்படி wrap பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த வித்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் கண்டெய்னர், ஃபிக்ஸ்டு வித், ஹக் கண்டென்ட்ஸ்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நம்ம வித்து எவ்வளோ செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். தெரியுதா? ஸோ இதுதான் இங்கே இருக்கிற வித்து. இப்போ நம்ம ஒரு ஃப்ரேமுக்கே நம்ம ஆட்டோ லேஅவுட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இப்படி இருக்குது. இப்போ நான் இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த வித்தை டிக்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு இது வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகணும்னா நம்ம வந்து இந்த ஆட்டோ லேஅவுட்க்கு ஃபில் கண்டெய்னர் கொடுத்தா தான் வரும். அப்படி ஃபில் கண்டெய்னர் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? கண்டென்ட் கொடுக்குறேன், ஃபிக்ஸ்டாக எனக்கு அதே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்காது. ஸோ நம்மளோட ஆட்டோ லேஅவுட் நம்மளுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னா உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில் கண்டெய்னர் கொடுத்தா தான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபில் கண்டெய்னர் வந்து இந்த ஏரியா இருக்குல்ல, இதுக்கு நான் ஃபில் கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். தெரியுதா? ஸோ இதுதான் வந்து ஃபிக்மாவில் நீங்கள் வந்து wrap பண்ணுற அந்த ஆப்ஷன். சரி, ஓகே. இப்போ ஒரு டெக்ஸ்ட்டும் ஒரு எலமெண்ட்டும் இருக்கா, இப்போ அதை எப்படி wrap பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் ஒரு ஆட்டோ லேஅவுட் போடுறேன். ஓகே. இப்போது எனக்கு வந்து இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் ஓகே. பட் ஆனால் இந்த வித் சின்னதாகிடுச்சுன்னா எனக்கு இந்த எலமெண்ட் கீழே வந்துடணும் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு wrap பண்ணேன் அப்படின்னா இதுக்கு கீழே வந்துடும். ஆனால் இப்போ நான் இதை சுருக்குனா இங்கே மேலே எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா இங்கே கண்டென்ட் வேறு. ஏன்னா இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். இதுக்கும் இது வந்து wrap ஆகும். எப்படி wrap ஆகும்னா, இந்த எலமெண்ட்டோட வித்து டச் ஆகிறப்போ இந்த எலமெண்ட் கீழே வந்துடும். இப்படி பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் wrap ஆகும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து அந்த ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கிற அந்த wrappingகும் சரி, அந்த டெக்ஸ்ட்டோட வித்தை அக்சஸ் பண்ணுறதும் சரி, ஜென்ரலாக ஒரு டெக்ஸ்ட்டை wrap பண்ணுறது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணோம்ல, இந்த மாதிரி wrap பண்ணுறதும் சரி, நீங்கள் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸாக்டாக என்னன்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இப்போது இந்த டெக்ஸ்ட் wrap பண்ணுறது எப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபிக்மாலையும் சரி இல்லை UI UXலையும் சரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி UI UX கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்க BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.